رباه عفوك إني من نور مدت يداي. என் மாணவர்களே, என் வாலிபர்களே, என் பெரியோர்களே, என் சகோதரர்களே, என் சகோதரிகளே, கண்ணியத்தை கடைபிடியுங்கள். உலகத்திற்கு முன்னால் உலகம் உங்களை பார்க்கிறது, உங்களை ஏன் நோக்குகிறது, நீங்கள் யார் என்று கண்காணிக்கிறது. கண்ணியத்தோடு இந்த உலகத்திற்கு முன்னால் நடந்து கொள்ளுங்கள். ஒரு காஃபிருடைய குணத்தில் இல்லாதது கூட இந்த ஒரு முஸ்லிமுடைய குணத்தில் இருக்கிறது. பிறருடைய கண்ணியத்தை இழிவுபடுத்துதல், பிறருடைய மானத்தை அசிங்கப்படுத்துதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீது ஹராம் தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு, அவனுடைய ரத்தம், அவனுடைய செல்வம், அவனுடைய மானம், இந்த ஊரை விட, இந்த நாளை விட, இந்த மாதத்தை விட ஒரு முஸ்லிமின் மானம் மேலானது. காபா, நீ கண்ணியம் உள்ளவன் தான், ஆனால் உன்னை விட கண்ணியம் ஒரு முஃமினின் மானம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அறிஞர்கள் சொல்கிறார்கள், காபாவை இடிப்பதை விட மோசமான குற்றம் ஒரு முஸ்லிமின் மானத்தை பழி வாங்குவது. இணையதளங்களில் எதை எழுதுகிறீர்கள் என்று கொஞ்சம் கண்காணியுங்கள் உங்களை நீங்களே. உலகம் பார்க்கும் போது அந்த உலகத்திற்கு இஸ்லாம் என்று எதை வெளிப்படுத்தி இந்த சமூகத்தை முன்னிறுத்துகிறீர்கள் என்று உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய இந்த நிகழ்வுகளை பார்த்தெல்லாம் பிரமத சகோதரன் இஸ்லாமின் மீது ஈர்க்கப்படுவானா? ஒருவன் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து இந்த மார்க்கத்தை விரும்பி ஏற்றுக்கொள்வானா? நான் எதை சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே இதை கேட்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். உங்களுக்குள் ஒரு பிரச்சனை என்றால் அதை உங்களுக்குள் பேசி தீர்த்து முடித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகம் உங்களை எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் ஒன்றும் இந்த முஸ்லிம் சமூகத்தை ஆளக்கூடிய கலீஃபாக்கள் அல்ல. உங்கள் குழுவில் உள்ள ஒருவர் தவறு செய்தால் அவரை தண்டியுங்கள், எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள், அதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் அவரின் மானம் எங்களுக்கு முக்கியம். ஒரு முஸ்லிமின் மானம் வீணடிக்கப்படும் போது இன்னொரு முஸ்லிம் அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் ரத்த இர்த அஹீ, ஒரு சகோதரனின் மானம் பங்கம் விளைவிக்கப்படும் போது யார் அதை விட்டு திரும்புவானோ அல்லாஹ் அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து திருப்பி விடுவான் என்று. அல்லாஹு அக்பர். ஆனால் அதை பார்ப்பதற்கு உலகம் எதிர்பார்க்கிறது. அதை பற்றி பேசுவதற்கு நம்முடைய நாவுகளுக்கு இனிமையாக இருக்கிறது. பிறர் அசிங்கப்படும் போது, பிறரை பற்றி பேசப்படும் போது அதை கேட்டு இன்பம் கொண்டு நம்முடைய நண்பர்களோடு அதை கலந்து கொள்வதற்கு, அதை ஷேர் செய்வதற்கு, கமெண்ட் செய்வதற்கு, அந்த லைவை பார்ப்பதற்கு நம்முடைய உள்ளமெல்லாம் துடிக்கிறது. ஏன்? பிறருடைய மானத்தை வெளிப்படுத்துவதை பார்க்க வேண்டும் என்ற ஆசையா? இந்த எண்ணம் இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ஒருவன் தன் சகோதரனின் குறையை துருவி துருவி தேடுவானோ அவனுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலேயே அல்லாஹ் இழிவுபடுத்துவான். பிறருடைய மானத்தில் விளையாடாதீர்கள். ஒரு முஸ்லிமின் மானம் கண்ணியமானது, மதிப்பானது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஒட்டகத்தின் மானம் ஒரு முறை கீழே விழும்பொழுது சொன்னார்கள், என் ஒட்டகத்தின் குணம் இதுவல்ல, இதை பற்றி இப்படி பேசாதீர்கள். யானை படையை தடுத்தவன் தான் இதையும் தடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் மன்னிப்பான். யாருடைய மானத்தை பற்றியும் எம்முடைய நாவுகள் பேச வேண்டாம். நாவை கட்டுப்படுத்துங்கள் வாலிபர்களே. உலகத்திற்கு இஸ்லாமை அழகாக வெளிப்படுத்துங்கள். அசிங்கமாக வெளிப்படுத்தி இஸ்லாமை அவர்கள் ஏற்பதற்கு நாமே தடையாக மாறிவிட வேண்டாம்.
எம்மை உலகத்தில் இருக்கக்கூடிய பலர் காவு வாங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகம் எதை நோக்கி சென்றால் அழியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அழிவை உங்களுடைய கரத்தாலே அவர்களுக்கு ஆயுதங்களாக கொடுத்து அவர்களுடைய வாயில் மெல்லக்கூடிய சுவிங்கங்களாக மாறிவிடாதீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் எம் சமூகத்தை சீரமைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தின் ஒற்றுமையின் பலத்தை நிரூபிப்பான். ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் கூறி இடைப்பணியை நிறுத்திக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹ் ஒரு சகோதரனின் மானத்தை எப்படி பாதுகாத்தார்கள் என்று பாருங்கள். மாயிஸ் இப்னு மாலிக் விபச்சாரம் செய்கிறார். சொன்னது யாரும் இல்லை, அவரே நபிக்கு முன்னால் வருகிறார். யா ரசூலல்லாஹ் ஜினா செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ் திரும்புகிறார்கள். யா ரசூலல்லாஹ் ஜினா செய்து விட்டேன். திரும்புகிறார்கள். யா ரசூலல்லாஹ் ஜினா, திரும்புகிறார்கள். அபிஹி மஜ்னூன், பைத்தியக்காரரா இவர்? மது குடித்திருக்கிறாரா? நபித்தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அவர் பைத்தியக்காரர் இல்லை, மது குடிக்கவில்லை. யா ரசூலல்லாஹ் நான் ஜினா செய்தது உண்மை. என்ன செய்வது? தண்டனையை கொடுங்கள். கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும். மாயிஸ் இப்னு மாலிக் கல்லால் இருந்து கொல்லப்படுகிறார் இஸ்லாமிய சட்டத்தின்படி. அந்த ஜனாசா மாறி இருக்கும் போது இரண்டு தோழர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இந்த மனிதனை பார், அல்லாஹ் மறைத்தான் இவருடைய பாவத்தை, ஆனால் இவருடைய நஃப்ஸ் அதை வெளிப்படுத்துவதிலிருந்து தடுக்காமல் அல்லாஹ் மறைத்ததை இவரே வெளிப்படுத்தி, ஒரு இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, அது செத்து கிடப்பதை போன்று செத்து கிடக்கிறாரே என்று சொன்னார்கள். நபித்தோழர்களில் இருவர். ரசூலுல்லாஹ்வுடைய காதில் அது விழுகிறது. கொஞ்ச நேரம் கழித்து ரசூலுல்லாஹ் கொஞ்சம் இடத்தை கடந்து செல்கிறார்கள். அங்கே அழுகி மக்கி போன கழுதை செத்து கிடக்கிறது. குடல் எல்லாம் வெளியே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கேட்டார்கள், ஐன ஃபுலான் வ ஃபுலான், இன்னார் மனிதர், இந்த மனிதர் எங்கே? அந்த நபித்தோழரை பற்றி பேசி அந்த இருவர் எங்கே? அழைத்து வரப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இறங்குங்கள் இந்த குழியில், இந்த கழுதையை சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். நபி இந்த கழுதையை சாப்பிடுவார்களா? யார் சாப்பிடுவார்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு சகோதரனின் மானத்தை நீங்கள் பேசியதை விட இந்த கழுதையை சாப்பிடுவது சமம் என்று சொன்னார்கள். யாரின் வழித்தொண்டர்கள் நாம் எல்லாம்? இந்த நபியின் வழித்தொண்டர்கள் இல்லையா? சுன்னாவெல்லாம் கையை கட்டுவதிலும் கைகளை அசைப்பதிலும் தலையில் எது போடுவது எது போடக்கூடாது என்று முடிவெடுப்பதிலும் தராவே எத்தனை என்று சண்டை போடுவதில் மட்டும்தான் நபியின் சுன்னாவா? குணத்தில் எல்லாம் யாரை பின்பற்றப் போகிறோம்? அபூஜகலையும் அபூ சுஃபியானையுமா? அல்லாஹ் பாதுகாப்பானா? நபி கற்றுக் கொடுத்த ஒழுக்கம் என் ஒழுக்கம். என் வாலிபர்களை உறுதியேறுங்கள், என் வார்த்தையில் கண்ணியம் இருக்கும், என் நாவில் கண்ணியம் இருக்கும், என் செயல் தீனாக வெளிப்படும் என்று. அதுதான் அழகு. இந்த உலகில் இந்த உண்மையான மார்க்கம் புதைந்திருக்கக்கூடிய அழகை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி இருந்தால் எம்மோடு வாழக்கூடிய யாரும் எம்முடைய வழிக்கு வராமல் இருந்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் அவர்களுடைய மகன் அவரை ஒரு முறை சந்தித்தார்கள். அவர்களுடைய தோல் புஜத்தை பிடித்து உலுக்கினார்கள். ஏன்? கொஞ்சம் கவனி உமரே, இப்னு உமரே கொஞ்சம் கவனி, உன் மீது என் கவனத்தை கொடு, என் மீது உன் கவனத்தை கொடு இப்னு உமரே. சொன்னார்கள், இப்னு உமர், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் வ ஆபிரு சபீல், இந்த பூமியிலே நீ வாழ், ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வானோ, ஒரு பாதை அறியாதவன் எப்படி வாழ்வானோ அப்படி வாழ். என்ன அர்த்தம்? காசு பணம் சம்பாதிக்காதீங்க, வேலைக்கு போகாதீங்க, அப்படியே வீட்டில் உட்கார்ந்துருங்க அப்படின்னு அர்த்தமா? எதையும் எதிர்பார்க்காம பூமியில வாழ்ந்துட்டு போயிருங்கன்னு அர்த்தமா? அப்படித்தான் இந்த ஹதீஸை பல பேர் புரிஞ்சு வச்சிருக்கோம். இப்னு உமர் இந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்பட்டதோ அவர் என்ன விளக்கம் சொன்னார் தெரியுமா? அந்த ஹதீஸோடு சேர்த்து அவர்களுடைய மாணவர்களுக்கு சொன்னார், இதனுடைய விளக்கம், இதா அம்சைத ஃபலா தன்ததிர் ஸபாஹ், மாலை வந்தால் காலையை எதிர்பார்த்து வாழாதே. وَإِذَا أَصْبَحْتَ فَلَا تَنْتَظِرِ الْمَسَاءَ, காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே. وَخُذْ مِنْ صِحَّتِكَ لِمَرَضِكَ, நோய்க்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள். وَمِنْ حَيَاتِكَ لِمَوْتِكَ, உன் மரணத்திற்கு முன்னால் வாழ்வை தேடிக்கொள்.
இப்படிப்பட்ட வழிமுறை. மரணம் அடைவதற்கு முன்னால் இப்படி ஒருவன் வாழ்ந்தான் என்று சொல்லும்படி வாழ்ந்து செல். ஏதோ வந்தாரு போனாரு சென்றாரு என்று சொல்லக்கூடிய வாழ்வை வாழாதே. அது யார் வேண்டுமானாலும் வாழலாம், ஒரு கால்நடை கூட அப்படி வாழலாம் இந்த பூமியில். ஆனால் ஈமானை ஏற்றுக்கொண்டு மனிதனாக வாழக்கூடிய நீ ஒரு சாதனை, ஒரு தைரியம், உன்னால் ஒரு படிப்பினை இல்லாமல் மரணித்தால் அந்த வாழ்விற்கு அர்த்தமே கிடையாது. இந்த ஈமானை நீங்கள் ஏற்றுக்கொண்டதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை மாற்றுவானாக. உள்ளத்தில் நன்மையை சேருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை. பாவங்களையும் அநியாயங்களையும் அசிங்கங்களையும் உள்ளத்திலே ஏந்தி வாழாதீர்கள். எப்போது பார்த்தாலும் இந்த சினிமாக்களுக்கும் நாடகங்களுக்கும் இசைகளுக்கும் பின்னால் செல்லக்கூடிய கலாச்சாரத்தை விட்டு விலகி நல்ல விஷயங்களையும் நல்ல பழக்கங்களையும் நல்ல குணங்களையும் உள்ளத்திலே ஏந்தக்கூடிய சமூகமாக வாழுங்கள். யாருடைய உள்ளத்தில் நன்மை குடிகொள்கிறது என்பதை அல்லாஹ் அறிகிறானோ அவர்களுடைய வாழ்வு அனைத்தையும் அல்லாஹ் நலவாக மாற்றுவான். குர்ஆன் சொல்லுகிறது, இது இன் யஅலமில்லாஹு ஃபீ குலூபிக்கும் கைரன், உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நலவை அறிந்தால் யுத்திக்கும் கைரா, நலவைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். எல்லோரின் மீதும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக, எல்லோரும் முன்னேற வேண்டும், அந்த பாதையில் நானும் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழுங்கள். எல்லோரின் நோக்கமும் ஒன்றுதான், யார் முன்னேறினால் என்ன, சத்தியம் உயர்த்தப்பட வேண்டும், அதுதான் முக்கியம். யார் சத்தியத்தை சுமக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. உண்மை உரைக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். யார் உண்மையை சொல்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. அது யார் வேண்டுமானால் இருந்தாலும் அவர்களுக்கு பின்னாலோ அல்லது அவர்களை விட சிறந்தவர்களாகவோ வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் ஈமானை ஏற்று வாழக்கூடிய ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையாக இருக்கும். கண்ணியமான முறையில் இந்த உலகத்திலே கையாளுங்கள். எல்லா பிரச்சனைகளையும் ஒருவரை இழிவுபடுத்தி தான் முன்னேறுவது மனிதனுடைய குணம் அல்ல. இஸ்லாம் எமக்கு காட்டக்கூடிய வழி அல்ல. ஒரு சகோதரன் இழிவடைந்து நான் கண்ணியம் அடைவது உலகத்தில் எதற்கும் பலனளிக்காத ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சகோதரனுடைய கண்ணியம் பாதிக்கப்படும் பொழுது, ஒரு சகோதரனுடைய கண்ணியம் இழிவான முறையில் பேசப்படும் பொழுது, யார் அதை விட்டு தன்னை திருப்பிக் கொள்கிறானோ அல்லாஹ் அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து திருப்பிக் கொள்கிறான். ஒருவரை பற்றி ஒருவர் தவறாக பேசுகிறார், அந்த இடத்திலிருந்து எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, அவர் நல்லவர் தான், அவருடைய கண்ணியத்தை பாழாக்காதீர்கள் என்று அந்த இடத்திலிருந்து அவர் கலைந்து சென்று விட்டால் இவருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்திலிருந்து திருப்புகிறான். இந்த பூமியில் யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் ஒருவர் வாழ்ந்தால் அவரை அல்லாஹ் சொர்க்கத்தின் வாரிசாக மாற்றுகிறான். இறை தூதருக்கு முன்னால் ஒரு மனிதர் வருகிறார். 3 நாள் அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொன்னார்கள், இவர் சொர்க்கவாதி, இவர் சொர்க்கவாதி, இவர் சொர்க்கவாதி. ஒரு நபித்தோழருக்கு ஆட்சியம். அவரை பின்தொடர்ந்தார்கள். 3 நாட்கள் அவரோடு தங்கி இருந்தார்கள். என்ன செய்கிறார் இவர் சொர்க்கவாதி என்று அடைவதற்காக? 3 நாளும் பெரிதான ஒரு வணக்க வழிபாட்டை அவரிடத்திலே பார்க்கவில்லை. 3வது நாள் அவரிடத்திலே சென்று சொன்னார்கள், உன்னை இறை தூதர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள், ஆனால் வித்தியாசமான எந்த அமலும் உன்னிடத்திலே நான் பார்க்கவில்லை, என்ன செய்கிறாய்? அப்போது இந்த மனிதர் சொன்னார், என்னுடைய உள்ளத்தில் இந்த உலகத்தில் யாரை பற்றியும் தவறான எண்ணம் கிடையாது. நான் விழிக்கும் பொழுதும் உறங்கும் பொழுதும் என் உள்ளம் சுத்தமான நிலையில் யாரை பற்றியும் தவறான எண்ணம் இல்லாமல் நான் உறங்குகிறேன். யாருடைய முயற்சியும் யாருடைய உழைப்பும் எனக்கு ஒருபோதும் பொறாமையை தராது. இதனால் ஒருவேளை நான் அந்த பாக்கியத்தை அடைந்திருக்கலாம் என்று அந்த மனிதர் கூறினார். பிறருடைய கண்ணியம் உயர்த்தப்படுவதற்காக வாழுங்கள், அதற்கான முயற்சியை செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் ஒரு நிகழ்வை சொல்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, கஸ்வா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஒட்டகம் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கு செல்லும் பொழுது ஒரு இடத்திலே கஸ்வா அடம் பிடிக்கிறது. அந்த இடத்தை தாண்டாமல் போது நபித்தோழர்கள் சொன்னார்கள், ஹலஅத்தில் கஸ்வா முரண் பிடிக்கிறது, இந்த ஒட்டகம் அடம் பிடிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக ஒரு ஒட்டகத்தின் கண்ணியத்தை அந்த நபித்தோழர்கள் விமர்சிக்கும் பொழுது உடனடியாக சொன்னார்கள், அப்படி சொல்லாதீர்கள், கஸ்வா ஒருபோதும் முரண்பிடிக்காது, அது அதனுடைய குணமும் அல்ல. யார் யானை படையை தடுத்தாலோ அந்த இறைவன் தான் இதையும் தடுத்திருக்கிறான். ஒரு ஒட்டகத்தின் கண்ணியம் பாழாகுவதை ரசூலுல்லாஹ் விரும்பவில்லை. ஆனால் இன்று ஃபேஸ்புக்கில் இந்த முஸ்லிம் சமூகம் செய்யக்கூடிய செயல்கள், யாரோ ஒருவன் யாரையோ பற்றி விமர்சித்தால் அந்த விமர்சனத்திற்கு இவர்கள் கை கொடுத்து நாமும் விமர்சிக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை புரியாத பலர்
முஹம்மது ரசூலையும் அல்லாஹுவையும் பற்றி தவறான முறையில் விமர்சித்தால் இவர்கள் அவர்களுடைய தெய்வங்களையும் அவர்களுடைய மதங்களையும் விமர்சிக்கிறார்கள். யார் சொன்னது அப்படி? யார் உங்களுடைய மார்க்கத்தை புரியாமல் நடக்கிறாரோ அவருக்கு அழகையும் இந்த மார்க்கத்தின் தெளிவையும் கொடுப்பதுதான் எமக்கு கடமையை தவிர பிற மதங்களை விமர்சித்து நாம் எம்முடைய மதத்தை வளர்க்க வேண்டும் என்ற அவசியம் இஸ்லாம் எமக்கு காட்டுத்தரவில்லை. இது மார்க்கம் அல்ல, இது ஒரு வழிமுறை. இதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரவர்களுடைய முடிவு. ஆனால் கண்ணியத்தோடும் அன்போடும் பரிவோடும் இந்த உலக சமூகத்திற்கு முன்னால் தெரிய வேண்டிய முஸ்லிம் சமூகம் இன்று ஒரு பாதை மாறுகிறதோ என்ற ஒரு பயம் எல்லோருடைய உள்ளத்திலும் தொற்றி வருகிறது. இறுதியாக ஒரே ஒரு அறிவுரையை மட்டும் கூறி முடிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலக வாழ்வு அல்லாஹ் எமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. அதுவும் படைத்த இறைவனை வணங்கக்கூடிய இந்த கொள்கையில் அல்லாஹ் எம்மை உருவாக்கியது. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை. அதற்கு எதுவும் ஈடல்ல. குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ் அலா பஸீரத்தின். இதுதான் நம்முடைய பாதை. இந்த மார்க்கம் தான் நம்முடைய பாதை. இது மதம் அல்ல, இது மார்க்கம் தான். இது ஒரு வழிமுறை. இதுதான் நம்முடைய பாதை. இந்த பாதையுடைய இலக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தமும் சொர்க்கமும். அலா பஸீரத்தின். நான் இதில் இருந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பேன். அலா பஸீரா, தெளிவான பார்வையை கொண்டு. தெளிவான பார்வை என்றால் நின்றால் எல்லாம் தெரியும், அதான் தெளிவான பார்வை. இங்க ஒரு தடுப்பு இருந்துச்சுன்னா அது தெளிவான பார்வை இல்லை, பார்க்க முடியாது அவங்களை. என்ன தெளிவான பார்வை? தெளிவான பார்வையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் அம்சம், நான் ஏன் இந்த ஈமானில் வாழ்கிறேன், என்னை ஏன் அல்லாஹ் முஸ்லிமாக படைத்தான், என்னை ஏன் அல்லாஹ் வணங்குவதற்கு தேர்ந்தெடுத்தான். ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கை பிறருக்கு பலனுள்ள வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதற்குத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹ், மனிதர்களில், முஸ்லிம்களில் அல்ல, அவர்களுக்குரிய மார்க்கம் அல்ல, அஹப்புன் நாஸி இலல்லாஹ், மனிதர்களில் படைத்த இறைவனுக்கு மிக விருப்பமானவன், அன்ஃபஉஹும் லின்னாஸ், பிறருக்கு பலனளிக்கக்கூடிய வாழ்வை வாழ்பவன். அஹப்புல் அமாலி இலல்லாஹ், படைத்த இறைவனிடத்தில் விருப்பமான அமல் ஒரு சகோதரன் அவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது. கவலையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே சென்று கவலைப்படாது, இதற்கெல்லாம் துவண்டு விடக்கூடாது, நாம் முன்னேற வேண்டிய நேரம் இருக்கிறது, இந்த கவலைகள் எல்லாம் எம்மை முடக்கிவிட்டால் என் வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியாது என்று கூறுவதால் ஒருவனுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைந்து விட்டால் அதுதான் இறைவனுக்கு மிக விருப்பமான செயல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இலை விழாத ஒரு மரத்திற்கு சமமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என்ன மரம்? இலை விழாத மரம் எது? இலை விழாத மரம் பேரித்த மரம், அதனுடைய இலைகள் கீழே விழாது. இந்த மரத்திற்கு ஒப்பானது. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையை பேரித்த மரத்துக்கு ஒப்பிட்டார்கள்? அதனுடைய எல்லா பகுதிகளும் பலனளிக்கக்கூடியது. ஒரு முஸ்லிமின் பார்வை கூட பிறருக்கு பலனளிக்க வேண்டுமே தவிர பிறரை நோவினை செய்துவிடக் கூடாது. அவன் மூச்சு கூட பிறருடைய வாழ்வை முன்னேற்றுவதற்குத்தான் இருக்க வேண்டுமே தவிர கீழே இறக்குவதற்கு அமைந்து விடக்கூடாது. இப்படி வாழ்வதுதான் உண்மையான தெளிவான ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை. நீங்கள் மரணித்ததற்கு பிறகு கூட ஒரு சமூகம் உங்களை நினைவு கூர்ந்தால் அதுதான் நீங்கள் வாழ்ந்து சென்றீர்கள் என்பதற்கு பலன்.